கூட்டணி இல்லாமல் திமுக ஆட்சியை பிடிப்பது கஷ்டம். ஒரே போடாக போட்ட திருமாவளவன். இனிவரும் தேர்தல்கள்ல திமுக தனிச்சு போட்டியிடணும் அப்படின்னு ராசா திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட வலியுறுத்தினாரு. இத பத்தி பரிசீலிப்போம் அப்படின்னு ஸ்டாலினும் சொல்லியிருந்த நிலையில, கூட்டணி இல்லாம திமுக வெற்றி பெறுவது கடினமான காரியம் அப்படின்னு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக தனிச்சு போட்டியிடுறது அப்படிங்கிறது அவங்களோட உட்கட்சி விவகாரம் அப்படின்னும் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா தனிப்பெரும் கட்சியா ஜெயிச்சது. 108 இடங்கள்ல ஜெயிச்ச நிலையில ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை தாவேகாவுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா திமுக கூட்டணியில அங்கம் வகிச்ச கட்சிகளான காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இதுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு வரக்கூடிய நிலையில காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரவையில இடம் பிடிச்சது. தேர்தல் முடிஞ்சதும் கூட்டணியில இருந்து கட்சிகள் வெளியேறினத திமுகவினர் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. கூட்டணியை விட்டு விலகி போன கட்சிகளை இனி மறுபடியும் கூட்டணிக்குள்ள சேர்க்க கூடாது அப்படின்னு திமுக தரப்புல இருந்து விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது. இத பத்தி விசிக தலைவர் திருமாவளவன் நேற்று வெளியிட்ட வீடியோவுல கூட தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. குறி வச்சு விசிக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறதா சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில டெல்லியில தனியார் ஆங்கில நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியில திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டணி இல்லாம திமுகவால ஆட்சிக்கு வர முடியுமா அப்படிங்கிறது தெரியல. திமுக தனிச்சு போட்டியிடுறது அப்படிங்கிறது அவங்களோட உட்கட்சி விவகாரம். அந்த கட்சியோட முடிவு அப்படிங்கறதாலதான் அவங்களே இத பத்தி தீர்மானிக்கணும். நடந்து முடிஞ்ச தேர்தல்ல கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் 60 இடங்கள்ல திமுக ஜெயிச்சது. கூட்டணி இல்லாம எதிர்காலத்துல ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. திமுக கூட்டணியில இருந்து விலகின கட்சிகளை திமுக கொள்கை பரப்பு செயலாளர்கள் ராசா கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. திமுக கூட்டணியில நின்னு ஜெயிச்சவங்கள அமைச்சரவையில சேர்த்த தாவேகாவுக்கும் வெட்கமே இல்ல, சேர்ந்த கட்சிகளுக்கும் வெட்கமில்ல அப்படின்னு ராசா காட்டமா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வரக்கூடிய தேர்தல்ல தனிச்சு போட்டியிடணும் அப்படின்னும் பேசியிருந்தாரு. ராசாவோட இந்த கருத்துக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில பேசின விசிக நிர்வாகியும் தமிழக சமூக நீதித்துறை அமைச்சருமான வன்னியரசு என்ன சொன்னாரு அப்படின்னா, தோல்வி ஏற்பட்டதுல இருந்தே மன உளைச்சல்ல பலவிதமான உளறல்களை அவர் செஞ்சுட்டு வராரு. விசிகாவை இடதுசாரிகளை விமர்சிக்கிறது மூலமா திமுக அப்படிங்கிற கட்சிய பாஜக பாதையில இழுத்துட்டு செல்றாரோ அப்படிங்கிற பயம் ஏற்படுது. திராவிட கொள்கையை ஏத்துக்கிட்டு செயல்படக்கூடிய விசிகாவை அவர் விமர்சிக்கிறது மூலமா, அவதூறு கொட்டுறதன் மூலமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.